பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னி நேராக போய் வீட்டில் சுந்தரத்தை பற்றின எல்லா உண்மையுமே ரொம்ப அப்பாவியாட்டம் சொல்கிறாங்க. இங்கே சுந்தரத்தை இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கடவுள் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுந்தரத்தை பற்றி யார் வேணும் சொல்லலாம், ஆனால் யாரை பற்றி பொன்னி சொன்னாலும் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பொன்னி என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி போயிட்டு சுந்தரத்தை பற்றி எல்லா உண்மையும் புட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதை கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே வந்து கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் பவானி ஒரு லெவலுக்கு மேலே போய் பொன்னியை பல்லான்னு அரைஞ்சது மட்டும் இல்லாமல் பொன்னியோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இங்கே பாரடி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். என் புருஷனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு நீ யாரடி முதல்ல? அவருடைய கால் தூசுக்கு வருவியா? அவரை போய் தப்பாக பேசுகிற? உனக்கு அந்த அளவுக்கு யார் தைரியம் கொடுத்தது? அவர் தப்பு பண்ணுறாரு, பண்ணாமல் போகிறாரு, அதை பற்றி பேசுங்கிற அவசியம் உனக்கு இல்லை. ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசினா உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு இங்கே பவானி போட்டு வெளுத்து வாங்கிறாங்க பொன்னியை. பொன்னியால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்ன வேறொன்று பொய் பழியாக போட்டேன்? என் கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன். சுந்தரம் அந்த பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்காருன்னு சொல்கிறேன். ஏன் எல்லாம் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க? எல்லாரும் என் மேலே இருக்கிற கோபத்தில் அவர் நல்லவர் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சரியான ஆள் கிடையாது. அவர் பாட சான்ஸ் கிட்ட வந்த பொண்ணை கெடுத்துருக்காரு. அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு காசும் கொடுக்குறாரு. இப்படியாப்பட்டவர் நல்லவர் நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜெயாவே வந்துடுறாங்க. இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை எங்கள் மாப்பிள்ளையை பற்றியோ இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றியோ பேசினேன் அப்படின்னா உனக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இங்கே சக்தி வந்து, பொன்னி போதும் விடு பொன்னி, நீ அமைதியாக விடு. எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல, ஏன் அப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சக்தி சொல்லவும் இங்கே பொன்னி ஒன்று, உங்களுக்கெல்லாம் உண்மையை சொன்னால் இப்படி தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு பொய் சொல்லி ஏமாத்தினா நல்லவங்களாக தெரிவாங்க. நான் உண்மையை பேசுகிறேன்ல, அதான் பெரியவங்க சொல்கிற மாதிரி சில நேரத்தில் உண்மை கசக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே நடக்குது. பரவாயில்ல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொன்னி கிளம்பிடுறாங்க. பொன்னி ரொம்ப வேகமாக கிளம்பி போகிறத சுந்தரம் பார்க்குறாரு. இந்த பொன்னி எங்கே கிளம்பி போகிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சுந்தரமும் பொன்னியை ஃபாலோ பண்ணி போகிறாரு. பொன்னி அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் இளநீ வாங்கும்போது இந்த சுந்தரம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தார் இல்லையா, அதனால் பொன்னிக்கு என்ன பண்ண தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. போகிற வழியில் இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. பார்த்ததும், சிஸ்டர் எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பொன்னி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சிஸ்டர், நீங்கள் அவசரப்பட்டீங்க சிஸ்டர், நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியலையே. நாங்கள் தான் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சதுன்னா எங்கள்கிட்ட முதல்ல சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லணும்னு சொன்னல சிஸ்டர். அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஏன் போய் சொன்னீங்க? எந்த விஷயத்தையும், அதுவும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இப்போது நல்ல பேர் கிடையாது. அதனால் நீங்கள் இப்போது என்ன தான் முக்கியமான உண்மையை பற்றி பேசினாலும் உங்கள் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க சிஸ்டர். அவங்களுக்கு தேவை ஆதாரம். நீங்கள் மட்டும் இது எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சுந்தரமும் அவங்களும் பேசினதை ஒரு வீடியோவாக எடுத்துருக்கலாம். இல்லையா, அவங்களுடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி போய் அவங்கள நேரில் பார்த்து பேசியிருக்கலாம். நம்ம பக்கவான ஆதாரத்தோடு போயிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சுந்தரத்துடைய முகத்திலேயே கிழிச்சிருக்கலாம் சிஸ்டர். நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்னதை யாருமே நம்பலை, அவர் சொல்கிறத எல்லோரும் நம்புகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், அதானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மோசமானவர், கேட்டுக்கட்டுத்தனமான வேலையை பார்த்துருக்காரு. ஆனால் அதை சொல்லியும் கூட யாருமே புரிஞ்சுக்கல. அப்போது இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அவங்க பொய் மட்டும் தான் சொல்லுவாங்களா? இதுதான் இவங்களுடைய அபிப்பிராயமா அப்படின்னு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சிஸ்டர், சரி இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? இல்லைண்ணே, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு உடம்பு சரியாமல் சேர்த்தோம். நான் வேறு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு இவரை பற்றிய உண்மையை உடனே வீட்டில் சொல்லணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி சிஸ்டர், இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் தானே நடந்துச்சு. அங்கே தான் சுந்தரமும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்களா? ஆமாண்ணே, அங்கே தான் பார்த்தேன். அப்புறம் டேய், அப்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஆதாரம் கிடைக்குமேடா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க.
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இங்கே இதுவரை வாசலில் ஒரு பொண்ணு மயங்கி விழுந்தாங்க, அவங்கள இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் அவங்களுடைய ஜுவல்லு ஃபோன்லாம் காணோம், கொஞ்சம் சிசிடிவி மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அவரும் முதல்ல யோசிக்கிறாரு, வேறு வழி இல்லாமல் இங்கே தான் அவங்கள சேர்த்துருக்கோன்னு சொன்னதும் சரின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு, சார் நான் ப்ளே பண்ணியிருக்கேன், அது போயிட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போயிடாரு. அந்த நேரத்தில் கரெக்டான டைமிங் கேட்டுட்டு சக்தியோட ஃப்ரெண்டு உடனே அதை அப்படியே பாஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க சுந்தரத்தை அந்த தாஸு மிரட்டி பேசுகிறத பார்க்குறாங்க. சுந்தரம் பணத்தை எடுத்து தாஸ்ட்டை கொடுக்க போகிற வரைக்கும் அதில் பதிவாயிருக்கு. அப்போ தான் பொண்ணி பார்த்துக்கணும் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரம் பணத்தை தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுருது எல்லாமே கவராக இருக்குது. ஆனால் இது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறனால இதில் ஆடியோ எதுவுமே கவர் ஆகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ மட்டும் கவராக இருக்குது. ஸோ இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறாரு சக்தியோட ஃப்ரெண்டு. எடுத்துக்கிட்டு வெளில வந்தால் இங்கே பொண்ணியை சுந்தரம் பார்த்துட்டு வந்து பேசுகிறாரு. என்ன பொண்ணி, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது. நீ என்ன தான் பிளான் பண்ணி என்னை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் அவங்கள முட்டலாக்கிட்டு ஈஸியாக ஒன்றையும் முட்டலாக்கிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஒரு பொண்ணு இல்லை, எத்தனையோ பொண்ணு நான் நெருங்கி பழகிட்டு தான் இருக்கேன். அதில் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிட்டா, அவ்வளோதான், ஜஸ்ட்டு களைச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதை நீ போய் யார்ட்டான்னு சொல்லிக்கோ, என்னை யாரும் நம்ப போகிறது கிடையாது. ஆனால் நான் பிளான் பண்ண மாதிரி ஒன்று இன்னும் கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அங்கேருந்து போகிறாரு. பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும், சிஸ்டர் அந்த வீடியோ எடுத்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களாண்ணே, இப்போது என் முன்னாடி வந்து என்கிட்டயே சவால் விட்டுட்டு போகிறாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னென்ன இவ்வளோ மோசமான இருக்காரு, ஆனால் அவரை நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கும்போது, சிஸ்டர் யார் சொன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போது நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் இங்கே திரும்ப பவானி, ஏய் உன்னை தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால, எதுக்கிட்டு வந்த அப்படிங்கவும் சக்தி ஒன்று, அக்கா எதுக்கு இப்போ அவளை திட்டுற நீ அப்படின்னு சொல்லுவோம். சும்மா வாய மூடுறா, ஏன் உனக்கு என்ன நினச்சின்னு தெரியாதா? திரும்ப நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண சக்தி வேண்டாம், அவள் மாமாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கா, நீ என்னடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இருக்கா அவள் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படிங்கவும் பொண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன எதையும் நம்பவே இல்லை, இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீடியோ பார்க்க யாருமே முன் வரல. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா மாப்பிள்ளையே சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம், எங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சக்தி ஒன்றே நீ காட்டு பண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சக்தியோட ஃப்ரெண்டு ஒன்றே அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் அந்த தாஸ் தான் சுந்தரத்தை மிரட்டுறதும், சுந்தரம் பணம் எடுத்து தாஸ்ட்டை கொடுக்க போகிறதும், அந்த டைமில் பொண்ணி பார்த்ததுனால பணத்தை உள்ளே வைக்கிறதுன்னு எல்லாமே இருக்குது. உடனே இதை எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தாலும் இதில் என்ன இருக்குது, அவங்க ஏதாவது பணம் கொடுத்துருப்பாங்க பாடுறது சான்ஸ் கேட்டு, அப்புறம் முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அதனால ஒரு பணத்தை திரும்ப கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பிஸ்னஸில் சாதாரணம், அதுக்குன்னு அந்த பொண்ணு தப்புன்ட்டான்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்போ தான் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சிஸ்டர், நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்கள் புருஷன், அதான் உங்கள் உத்தம புருஷன் இருக்காரியா, அவரே அவருடைய வாயால் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்க்குறீங்களா அப்படிங்கும். பொண்ணி ஒன்று என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலில் நீயும் அந்த சுந்தரமும் பேசுகிறத நாங்கள் பார்த்தோம், அதை அப்படியே வீடியோவாக எடுத்திருக்கோம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாங்க. அதில் தான் நம்ம சுந்தரம் தான் வாயாலேயே தான் பண்ண எல்லா ஃப்ராட்ஸையும் ஒத்துக்கிட்டாரு. அதை பார்த்தோன்னே இங்கே இருக்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிடாங்க. சக்திக்கு அப்போ செம்ம ஆத்திரம் வருது. என்னக்கா இப்போ என்ன சொல்ல போகிற? காலையில் பொண்ணி வந்து சொல்லும்போது அவளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினேன், என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ தேவையில்லாமல் பழிப்படாத, அவர் யார் தெரியுமா, அப்படி இப்படி பேசினேன், இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? சொல்லுக்கா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? அப்போது இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இங்கே நம்ம சக்தி சவுண்டை விடவும் பவானி இங்கே அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. சக்தி, நானே மோசம் போயிட்டேன்னு தோன்றுறா, உங்கள் மாமா எவ்வளோ நல்லவர்னு நினச்சோம், ஆனால் அவர் இப்படியாப்பட்ட கேவலமாக அவளையை பார்த்துருக்காரு, என்னால் தாங்கிக்கவே முடியல, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு பவானி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. இரு பவானி, மாப்பிள்ளை அவர்கிட்ட பேசுவோம் பவானி அப்படிங்கும்போது சக்தி சொல்கிறாரு, என்னம்மா இனிமேல் என்ன பேச போகிறீங்க, அவரை பற்றின எல்லா விஷயத்தையும் தான் பொண்ணி கண்டுபிடிச்சிட்டாலே, எல்லாமே தெளிவாக இருக்குது, அவர் திட்டம் போட்டு பல பெண்களை ஏமாத்திருக்கிறத அவராகவே ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னமும் அவர் இந்த வீட்டில் விட்டு வச்சோம்னா அது நமக்கு தான் அசிங்கம், என்னப்பா அப்படின்னு கேட்க சந்திரசேகர் ஒன்று, எனக்கு அந்தாலும் முகத்தை பார்க்கவே பிடிக்கலடா, நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நம்ம அக்காவுடைய வாழ்க்கைன்னு நான் பார்க்குறேன், இனிமேல் இதுக்கு ஜெயா தான் முடிவெடுக்கணும், ஏன்னா அவருக்கு வீட்டில் இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது ஜெயா தான். ஸோ மாப்பிள்ளை எல்லாமே கரெக்டாக இருப்பார், அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு
ஜெயா தான் அவருக்கு ரொம்பவே ஓவராக இடம் கொடுத்துட்டாரு. அதான் மாப்பிள்ளை இப்போது அடிமடியாக கை வச்சுருக்காங்க. நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையும் மாப்பிள்ளை இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாங்கிறதையும் ஜெயா தான் முடிவு பண்ணணும். ஜெயா நீயே நல்ல முடிவாயிடு ஜெயா அப்படிங்கவும் ஜெயாவால் ஒன்றுமே பண்ண முடியல. நாம் தான் மாப்பிள்ளைக்கு இந்தளவுக்கு இடம் கொடுத்தோம். ஆனால் அதை சரியான வழியில் பயன்படுத்திப்பான்னு நினச்சோம். ஆனால் அதை பயன்படுத்தி இந்தளவுக்கு ஒரு மோசமான கேடுகட்டத்தனமான வேலையை பார்ப்பான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இது மாதிரி நிலமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. இனிமே அவர் கூட வாழணுமா வாழக்கூடாதுன்னு பவானி தான் முடிவு பண்ணும் அப்படிங்கவும் பவானி சொல்கிறாங்க, அம்மா இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனிதன் கூட வாழ்கிறதுக்கு நான் உங்கள் பொண்ணா காலம் முழுக்க இந்த வீட்டில் வாழாவட்டி இருந்துடுறம்மா அப்படின்னு சொல்லி பவானி அழுகுறாங்க. ஜெயாவுக்கு இங்கே என்ன முடிவு பண்ணுறதே தெரியல. ஒரு பக்கம் சுந்தரத்தை இது பண்ணணும் தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சா பவானியுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிடும். கேட்கல அப்படின்னா சக்தி சும்மா இட மாட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே ஜெயா மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க.